ஜோசியம் தெரியாத வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஜோசியம் தெரியலதான் நிறைய குழப்பம் வரும். ஏன் ஜாதகத்தில் சூரியன் ராகு சேர்ந்திருக்கு, ஏன் ஜாதகத்தில் சூரியன் கேது சேர்ந்திருக்கு, கிரகண தோஷம் ஆகி போச்சு, சூரியனை கெடுத்துப்படும், தாப்பனாரை கெடுத்துப்படும், பூர்வீக சொத்தை கெடுத்துப்படும், அல்லது புகழ் கிடைக்காம போயிடும் அப்படிங்கிற மாதிரியான யோசனையெல்லாம் நிறைய வரும். ஆனால் இந்த சூரியன் ராகு சேர்க்கை அல்லது சூரியன் கேது சேர்க்கை இருக்கு பாருங்க, இது ரொம்ப இன்டலெக்சுவலான சேர்க்கை. அதாவது இந்த காம்பினேஷன் வந்து 5ஆம் இடத்துல உட்காந்துருந்துச்சுன்னா அவங்க படு புத்திசாலியாக இருப்பாங்க, ஷார்ப்பான இன்டலெக்சுவல் இருக்கும், ஒரு முடிவு எடுக்கிற வேகமும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இந்த சூரியன் ராகு சேர்க்கையோ அல்லது சூரியன் கேது சேர்க்கையோ இருந்ததுன்னா அவங்க பிஹெச்டி வரைக்கும் போகிறதுக்கான அமைப்பு, ஒரு ஆராய்ச்சி படிப்பு படிக்கிறதுக்கான அமைப்பு இருக்கும். சிலருக்கு இந்த காம்பினேஷன் இருக்கும், ஆனால் அவங்க பள்ளிக்கூடத்து படிப்போட நின்றுருப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, படிப்பு வேணா கம்மியாக இருக்கலாமே தவிர அவங்க ஈடுபட்டிருக்க அந்த தொழில் இருக்கு பாருங்க, அதில் வந்து மிகப்பெரிய இன்டலெக்சுவலாக இருப்பாங்க. அவங்க பார்க்கக்கூடிய வேலையை வந்து ரொம்ப திறமையாக பார்க்கக்கூடியவங்களாகவும் அதில் எமினன்ட் பர்சனாகவும் இருப்பாங்கங்கிற மாதிரியான அமைப்பு. ஒரு சிலருக்கெல்லாம் வந்து அப்படி பைக்கை ஸ்டார்ட் பண்ணி விட்டு காரை ஸ்டார்ட் பண்ணி விட்டது இதான் மிஸ்டேக் அப்படின்னு சொல்லுவாங்க, கம்ப்யூட்டர் மாதிரி. அது மாதிரியான திறமையெல்லாம் வர்றதுங்கிறது இந்த சூரியன் ராகு சூரியன் கேது இருக்கிறவங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். அதே இது இந்த காம்பினேஷனுக்கு வீடு கொடுத்த கிரகம் வந்து ஆட்சியாவோ உச்சமாவோ இருந்தால் அவங்க பிஹெச்டி வரைக்கும் போகிறது உறுதியாக போவாங்க. இந்த சூரியன் ராகு சேர்க்கை மேஷம் சிம்மம் இந்த 2 ராசிகளில் இருந்தாலும் அவங்க பேரு புகழ் அந்தஸ்து கௌரவம் அத்தனையும் சம்பாதிப்பாங்க. அப்போ எடுத்ததும் சூரியன் ராகு சேர்ந்திருக்கா கிரகண தோஷம், சூரியன் கேது சேர்ந்திருக்கா கிரகண தோஷம்னு தூக்கி எறியக்கூடாது. இது மிகப்பெரிய யோகத்தையும் செய்யும்.